ஹாய் ஹலோ வணக்கம் சாமி ஸ்கொயர். நான் உங்கள் சாமிநாதன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈசவோலை அறுக்க போகிறோம் வெந்தய கீரை விடுறதுக்காக. அதை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டியில் கிளம்ப போகிறோம். என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த வண்டியில் தான் ஏற போகிறேன். ஓகே, கிளம்பியாச்சு. டோர் நல்லா திறந்து சரி, ஓகே திட்டா ஓகே இன்னும் கொஞ்சம் போதும் டோர் நல்லா திறந்துட்டு இந்த வருஷம் ஒரு வருஷம் எஃப்சி பண்ணோம். அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு 4-5 நாளில் வந்து 4-5 நாள் டேட்டு 10 இன்னொரு 4-5 நாளில் வந்து இன்சூரன்ஸ் கட்டணும். 15,000 ரூபா 15,000 இன்சூரன்ஸ் கட்டணும். அதுக்கப்புறம் வந்து ஜனவரி 2ஆம் தேதி வந்து எஃப்சி பண்ணணும். அந்த லாஸ்ட் டேட் ஜனவரி 2னாக்கா எப்போதுலேருந்து விட்டாங்கன்னா முன்னே பண்ணுவோம். பெயிண்டிங் இல்லை அடிச்சு நான் இந்த பாதியில் இருந்தேன். ஓடையாண்டில் இன்னும் உள்ள ஒன்று இருக்கு சின்னது, அதில் எடுத்துருந்தேன். அரைக்கீரை இருக்குது, அறுத்து விட்டுட்டு ஆல்ரெடி இருந்த அரைக்கீரை தான் அது அறுத்து விட்டுட்டு மருந்து போட்டுச்சு. இருந்த கல்லையெல்லாம் எடுத்து விட்டுருந்தேன். இப்போ எண்ணெய் அடிக்கணும். இப்போது பூச்செண்ணெய் பூச்சி அடிக்குது. போடலாம் தான் இருந்து, இன்னும் கொஞ்சம் ஈரம் வருது. அது இல்லாமல் சென்னைக்கு மழை சொல்லியிருக்கேன்டா. ஏன் இது பொண்ணா நீங்கள் இது வரல லோடு இல்லைடா, எல்லாம் அறுத்து முடிச்சாங்கடா. இன்னைக்கு தான் லோடு ஒரு 500 கோட்டி அறங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. 500 கோட்டி எடுத்துகிட்டு போனால் டீசல் தான் சரியாக இருக்கும். வருமானமே இல்லாமல் எப்படி போகிறதுன்னு யோசிக்கிறேன். ஆமாம், அப்படி தான் 10 நாளாக ஓட்டி வந்தேன். வெறும் டீசல் மட்டும் போட்டு வரதுக்கு என்னத்துக்கு போகிறது வந்து டீசல் போட்டு டோக்கனுக்கு மட்டும் நல்லா கரெக்டாக இருந்தது. அது இப்படி அப்படி நம்ம போயிட்டு வந்தோம். நமக்கு வண்டி கைமானத்துக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் இல்லை. 100-200 எக்ஸ்ட்ரா வருமா? அன்றைக்கி எல்லாம் கரெக்ட் வாங்கி சும்மா சரியாக போகுது. இது வரைக்கும் வண்டி விட்டு இது பண்ணுறதுக்கு தினமும் குச்சினுங்கிறேன்டா, குச்சிங்கிறேன். நேற்று கூட சும்மா இல்லாமல் 6 மணிக்கு கிளம்பி போயிட்டு போட்டு வானந்து போட்டு வீட்டுக்கு சரி சும்மா தானே வேலை இருந்தாக்கா தெரியாது. இதுக்கப்புறம் தான் இப்போ வெந்திக்கீரை ஊட்டின்னு இன்னொரு 1 மாதங்க போச்சுனாக்கா வெந்திக்கீரை ஊட்டின்னு அதுக்கப்புறம் நம்ம கீரை வண்டி லோடு ஓட்ட ஆரம்பிச்சுன்னா முடியுது, வண்டி ஓட ஆரம்பிச்சுன்னா முடியுது. அதனால் கீழே இருக்கிற மரத்தில் ஈஸியாக இருக்கலாம்ல? இருக்கலாம். அதுதான் நான் சொன்னேன், வண்டி இப்படி எங்கேயோ ஓரம் போட்டு அப்படி போனோம்னா உள்ள போய் அர்த்தம் பண்ணலாம்.
இல்லை அந்த பக்கம் போகலாம். இது அப்புறம் அங்கே ஒரு மரம் சின்ன செடி ஒன்று இருக்கு தெரியுதா, அதில் தான் நான் அறுத்தேன். அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் நான் அறுத்தேன். அதெல்லாம் ஆமாம், அதுதான் இந்த மாதிரி இதெல்லாம் கையில் அறுக்கணும். இது இங்கே ஒரு செடி இருக்குது, இது ஒன்று இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வேஸ்ட் தான். இல்லாத இதுக்கு எடுத்துன்னு போக வேண்டியதான். இதோ காமிச்சு தெரியுமா அந்த மரம் ஓகே எல்லாம். அந்த மரம் இதில் அறுக்கலாம். எங்க ஹைட்டு அது ஜோக்குக்கு போடுறா. அதோ இருக்கா. ஓகே ஓகே ஓகே. நம்ம இப்போ லெப்பர்ட்லாம் போயிட்டு வந்துடலாம். ஒன்றா போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன மூலியமாக பண்ணிடுறேன். அந்த லாஸ்ட்டு அங்கே எப்படி இது மரங்க? அது ஏரி கரையிலே இருக்கும்டா. இது 2 மரங்கிறீங்க. அந்த ரைட் எடுக்கணும். லாஸ்ட்டு போனோம். அந்த லாரி நிற்கிது போயிட்டு. இது வேஸ்ட்டு. இருக்குல்ல. ஓகே. அந்த ரோடு போகும்போது இதுதான் ரூட். எங்களுக்கு ஏறி இறங்கி இப்படி வரணும். இப்போதான் அதுக்கு முன்னாடி போட்டாங்க தெரியுமா? அப்போ சொல்லுவோம். அப்போ இந்த பக்கம் தான் போட்டேன். வண்டி வரமா போட்டு அப்படியே நடந்து போகணும். கிரவுண்டில் போட்டுருவோம். ஓரமாக நிறுத்திக்கலாம். ஓகே, ஓலை வெட்டுற இடத்துக்கு வந்தாச்சு. போய் நம்ம ஓலையை பார்ப்போம். எந்த ஓலை நல்லா இருக்குதுன்னு பார்த்து அதை வெட்டணும். கத்தி எங்கே? கத்தி எங்க இருக்கேன்? கயிறும் வேணும். அந்த எப்படி தீங்க போடுவேன்? முன்னாடி போ.
இருக்கா மரம்? அதெல்லாம் சின்னதாக தான் இருக்குது. ஐயோ நான் செருப்பு போட மாட்டேன்னு. போன நல்லா இல்லையாடா? அந்த மரத்துக்கு தான் போகணும் போலக்குது. நான் எடுத்து இப்போ தான் யோசிக்கிறேன் செருப்பு இல்லையான்ட்டு. ஞாபகம் போட்டா மாதிரியே எனக்கு தெரியலையே. இந்த செடியில் ஒரு பழம் வரும். பழம் பேர் என்னது? ஏய் இதோட இந்த மரம் மூக்குசெல்லி மரம். மூக்குசெல்லி பழம் சூப்பராக இருக்குண்ணா சாப்பிட. அதுதான் வந்து இந்த பழம் சொல்லிட்டு இப்போ இருக்குங்கிறாங்க. அதே ஹைபிரிட் பண்ண மாதிரி. எங்கே போகிறா? அப்படியா? நடுவில் மரங்கள் எல்லாம் சின்ன சின்ன மரமாக இருக்கா? இப்போ அந்த மரத்துக்கு தான் போகணும். இங்கே இல்லைண்ணா புத்தூரில் பார்த்தோமே. டேய் மரத்தில் என்ன ஏரியில் இருக்கிற மரத்தை வெட்டுறதுக்கு யாரா நம்மளை கேட்குறது? இங்க ஆமாம் அதுக்கு அப்படி தான் ரூட் எல்லாம் சேர இருக்குதே. வா பொதுரு பாப்பா பொதுரு இறங்கி போகிறதுக்கு கஷ்டம் போடுது. இதோ இங்கேதான் அதான் சொன்னேன். வழியே விடு, வாய்ப்பே இல்லை. இந்த பனைமரம் பின்னாடி தாண்டாக்குது. இந்த பனைமரம் பின்னாடி இல்லை, வழியே கிடையாது. அப்புறம் காம்பவுண்டு கட்டிட்டாங்க, அப்படின்னு வர முடியாது. ஆ மக்களே, அங்கே ஒரு ஈச மரம் இருக்குது, ஆனால் போகிறதுக்கு வழி இல்லை. இது வந்து பனை மரம் பின்னாடி இருக்குது. அது இறங்கி வெட்ட முடியாது. அதனால் முதல்ல ஒரு 3 மரம் பார்த்தோம் இல்லையா, அங்கே தான் போகலான்னு இப்போ பிளானு. நிறைய மரம் இருக்குன்னு வந்தோம், ஆனால் மரமும் இல்லை, ஓலையும் இருக்கிற மரத்தில் ஓலையும் சரியில்லை. ஒரு மரத்தாண்டே போகவே முடியாது, அவ்வளோ புதுராக இருக்குது. சரி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிட்டோம். சும்மா இது ஒன்றும் இல்லை அதில். இனிமேல் தான் பூ விடுது. விடு காய் வந்துச்சு, இனிமேல் தான் பழுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் இப்போ யார் பறிக்கிறாங்க? அதெல்லாம் பறித்து சாப்பிட்றதுக்கு யாருக்கு டைம் இருக்கும்? அங்கே அறுத்து எடுக்க முடியுமா? கடையில் ஏற்றலாம்டா, தண்ணி இருந்தால் கூட. என்ன
நீ செருப்பு போட்டுனுக்குற. டேய் நாய் கடிக்க போதுடா. அவன்கிட்ட கேளு நாய் கடிக்குமான்ட்டு. அப்படியே கொஞ்சம் அடைக்குங்க. அப்படி எதுவும் கணிக்க முடியாது. கடை ஹைட்டு பார்த்தாதுல நல்லா நீட்டாக இருக்குது. பெரிய வளங்க எட்லி நான் பண்ணுறது. ஏய் உன் வயிற்று தானே நானும் ஒன்றும் கேட்டல. எனக்கு இன்னும் பெருசாக எடுத்துன்னு வந்துருக்கணும். இன்னொரு கொம்பு எடுத்துன்னு வந்துருந்தா இது எதுக்குடா வேஸ்டா? டேய் அதெல்லாம் ஏன்டா எடுக்கிற? இது ஓகே. வேலை தான் வேஸ்ட்டாக. கடைசி கிட்ட போகும்போது முள்ள தட்டி விடு. தலையில் ஏறிச்சுன்னா அவ்வளோதான். பார்த்து பொறுமையாக ஏறி. அவசரம் இல்லை. இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பச்சை முள்ளியா ஒரு மட்டையை பிடிச்சின்னு மொத்த சுற்றி எல்லாத்தையும் வெட்டு. காஞ்ச முள்ளி தான். மேலே நின்றுட்டு ஒரு மட்டையை கையில் பிடிச்சிக்கோ. நீ மேலே நிமிந்து பார்க்காத. கண்ணில் குத்தி போகிற. வெந்திகரி வெந்திகரி தான். காஞ்செல்லாம் கூட தள்ளி பிடி. தள்ளினா தான் அது வட முடியும். இந்த பக்கம் தங்கும் போது உங்கள் பக்கம் ஏற்றிக்க காஞ்சிட்டு கையில் காலில் படாத. கிட்ட போயிட்டா ஒரு பச்சை வாழையை பிடிச்சிக்கிடா கிரிப்புக்கு. ஏய் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வெட்டுறா. ஏன் அவன் லைட்டில் வெட்டினுங்கிற? இறக்கி வெட்டினா அப்போல்லாம் மேலே வெட்ட முடியாது. கையெல்லாம் முள் அடிக்குமாப்பா? முடியலன்னா இறங்கு அவ்வளோதான். நீ கொஞ்சம் நீட்டு கொம்பா எடுத்தாச்சுன்னா அஞ்சு தள்ளி வெட்ட முடியலாம். என்னடா காலை தொங்க போட்டா? பொறுமையா வா. பணம் கண்ணில் ஏற்றான். இறங்கத்துக்கு தெரியல. இறங்க முடியல. ஏறியாச்சு ஆனால் இறங்க முடியல. இறங்க முடியல. எப்பவும் ஏற மாட்டான். இதுமாரி கண்ணு மாறுமா இருக்கு. பணங்க வெட்டல நீ ஏறியாச்சு. எந்த வயசுல? கல்யாணம் பண்ணது. கல்யாணம் முன்னாடி. அப்போல்லாம் இறங்க முடியல.
இப்படி குஞ்சு பார்க்குறோம் எங்கள் ரெடிட்டம்மா போகிறாங்க அன்றைக்கி வேலைக்கு போகல ம் சந்திப்பா அது என்ன அப்படியே ம் அவங்க கொஞ்சம் தூரம் அப்படி போன பிறகு வந்து பொறுமையாக இறங்கி அப்படியே உட்காந்தாச்சு. சரிக்கினே வந்து இறங்கும் போது கால் விட்டு போடுமே. வந்துடுவாங்க இரு உனக்கு கேட்கலாம் வெத்தியத்துக்கோ அங்கத்து பார்க்கறது சின்னதாக அந்த மாதிரி ஏய் அந்த கொம்பெல்லாம் கட்ட முடியாரா? வாய்ப்பே நீட்டாக இருக்குதா? இதை விட இன்னும் நீட்டாக ஓடணும். வாய்ப்பில்லை. என்ன இருக்கு? கொம்பு உடையக்கூடாது. பச்சை இருக்குல்ல நல்லா மணியில் கட்டி இதுதானா கொம்பில் அப்படியே சுற்றினே வா. கொஞ்சம் உயரம் தான் போதுங்களா? இன்னும் கொஞ்சம் இதே அளவு இன்னொரு 3 அடி அறுக்கலாம். அவன் போடு 3 அடி 8 சுற்றினே வந்து இங்கே மூட்டி போடு பத்தாது. கயிறுக்கு தாட்டம் நீ 8 சுற்றி வாப்பா. அந்த கட்டு போதான். சரி சரி அப்படியே வா. அப்படியே சுற்றிக்கினே வா. இங்கே வந்து 2-3 சுற்றி சுற்றணும். 8 போட்டு வா. கயிறு சப்போர்ட்லேயே நிற்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கடையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியாச்சு கொம்பை வெட்டி. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். முடியுதா? அது காஞ்ச ஓலை. கத்தி ஷார்ப் இல்லைடா. வச்சு இழுத்தாவே பருன்னு அப்படியே அறக்கணும் அதை. பார்த்து போடு, அதே மாதிரி போடு. ஏய் கொம்பு வச்சுட்டு போடுறாக்கா தூக்கும் போதே இரும்பில் பிடிச்சி தூக்குடா. தண்ணிடா அங்கே முள்ள தூதுடா ஓட்டக்குல. ஓகே ஓகே, அதேமாதிரி பக்கத்துலேயே போடு. சூப்பரு. இந்த மரத்தில் கொஞ்சம் தான் அறக்க முடிஞ்சுது. ஏன்னா கீழே தண்ணின்றதால் வாட்டப்படலை அறக்கிறதுக்கு. இவ்வளோ தான், ஒரு 10 ஓலை கச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ வேறு எதாவது மரம் தான் பாய் பார்க்கணும். அவ்வளோதான், மூட்டை கட்டியாச்சு. இவ்வளோ தான் இந்த இடத்துல ஓலை கச்சுது. எடுத்துன்னு கிளம்ப வேண்டியதான் நம்ம. ஒரு மரம் தெரியுது, இப்போ அங்கே போய் பார்க்கலாம். அதில் எவ்வளோ ஓலை கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓ, இது வாத்து மேய்க்கிறாங்கல்ல.
மரத்துக்கு தண்ணிலையும் சேர்த்துலையும் போக வேண்டியதாகுதுவா? தண்ணிலையும் சேர்த்துலையும் போக வேண்டியதாகுது அங்கே. ம். ஓகே மக்களே, இந்த மரத்துலேயும் வெட்டியாச்சு. இங்கே ஒரு 20 ஓலை கச்சுது. அவ்வளோதான், இதோட வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே மக்களே, பாய்.